அன்பான மாலை வணக்கம். எங்களுடைய தாய் தந்தையை வணங்கி தன்னுடைய கனவுத்திரையாம் திரைத்துறையில் பல வெற்றிகள் கிடைக்கும் என்ற கனவுகளோடும் கடின உழைப்போடும் சாதிக்க துணிந்தால் சரித்திரம் படைக்கலாம் என்ற தன்னம்பிக்கையை தன் முதல் அத்தியாயமாய் மிஸ் மேல கிரஷ் என்ற பாடல் மூலம் அறிமுகமாகும் எங்களுடைய அன்பு புதல்வன் சித்தார்த் பன்னீர்செல்வம் அவர்கள் 5 மொழிகளில் பாடி ஆடி நடனமாடி இருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க வருகை தந்துள்ள இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி தந்திருக்கக்கூடிய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய கவி பேரரசு வைரமுத்து அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அவர்களை தொடர்ந்து இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய தேனிசை தென்றல் தேவா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். திரைப்பட குணச்சித்திர நடிகர் மரியாதை மிகு தம்பி ராமையா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மரியாதைக்குரிய எங்களுடைய குடும்ப மூத்தவர் நியூஸ் ஏ தொலைக்காட்சியினுடைய நிர்வாக இயக்குனர் அருமை அண்ணன் CV ராதாகிருஷ்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மரியாதைக்குரிய எங்களுடைய முன்னோடி கடம்பூர் மாணிக்கராஜா அவர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். இந்த இனிய நிகழ்விலே பங்கெடுத்து வாழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர், வீட்டு வசதி வாரியத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் பூச்சி முருகன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் எங்களுடைய மூத்த சகோதரர் மரியாதைக்குரிய அண்ணன் கருணாஸ் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். மரியாதைக்குரிய நகைச்சுவை நடிகர் திரு செந்தில் அவர்களையும், மரியாதைக்குரிய இயக்குனர் திரு இரா சரவணன் அவர்களையும், திரு இயக்குனர் மரியாதைக்குரிய திரு சரவணன் சர்க்குணம் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். மரியாதைக்குரிய நடிகர் குணச்சித்திர நடிகர் எங்களுடைய அன்பு சகோதரர் திரு இளவரசு அவர்களையும், நடன இயக்குனர் திரு சாண்டி மாஸ்டர் அவர்களையும், குணச்சித்திர நடிகர் திரு ரோபோ சங்கர் அவர்களையும், திரைப்பட துணை நடிகர் மரியாதைக்குரிய பருத்திவீரன் சரவணன் அவர்களையும், மரியாதைக்குரிய நடிகர் கென் கருணாஸ் அவர்களையும், மரியாதைக்குரிய தமிழ் கவிஞர் பாடலாசிரியர் திரு முத்துக்குமரன் அவர்களையும் வருக 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 என அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் இந்த இனிய நிகழ்விலே வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று இந்த இனிய நிகழ்விலே எங்களை எல்லாம் வாழ வைத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அருமை மாமா திரு ரத்தினம் தொண்டைமான் அவர்களையும் உங்கள் அத்தனை பேருடைய சார்பாகவும் வருக 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 என வரவேற்று எங்களுடைய வீட்டினுடைய செல்ல பிள்ளை, சின்ன பிள்ளை, எல்லோராலும் பிடிக்கக்கூடிய பிள்ளை, முதல் தலைமுறையாக எங்கள் குடும்பத்திலிருந்து கலைத்துறைக்கு வந்திருக்கக்கூடிய எங்கள் பிள்ளைக்கு நீங்கள் எல்லாம் அத்தனை பேரும் ஆசீர்வாதம் வழங்கி அவன் இந்த துறையிலே மிகப்பெரிய அளவிலே உயரத்திற்கு வர வேண்டும் என்ற ஆசையை வாழ்த்தி வணங்கி உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய சார்பாகவும் இங்கே வருகை தந்துள்ள அத்துணை பெரியவர்கள், அரசியல் பிரமுகர்கள், கலைத்துறை சார்ந்த நண்பர்கள் மற்றும் எங்களை எல்லாம் என்றைக்கும் வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்கள் அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்வு ஒரு வெற்றி நிகழ்வாக
ஆக்கி தருவதற்காக வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்களையும் வருக வருக என வரவேற்று அத்துணை பேரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று நன்றி கூறி விடைகிறேன். நன்றி. இந்த சுட்டி பையனை தான் நான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. This is Siddharth for you. ஹலோ, என்னது இது? இது என்னது? லெட்டர் மிஸ் நினைச்சு என்கிட்ட லெட்டர் கொடுக்குறியா நீ? நான் ஆங்கர் மிஸ் இல்ல. மிஸ் மேல கிரஷ் வேறயா உனக்கு? ஒரு கடிதம் எழுதினேன், ஐயோ அதில் என் உயிரை அனுப்பினேன். இது வேறயா? இது ஒரு ஆட்டிட்யூட் பாத்தீங்களா சார் இந்த வயசுலயே? சரி, இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக வச்சிருக்காங்க தெரியுமா? ஓ, ஆல்பம். எப்படி இவ்வளவு அசால்ட்டா 5 லாங்குவேஜ்ல பாட்டு பாடி இருக்க, டான்ஸ் ஆடி இருக்க? பயமா இல்லையா உனக்கு? இல்லையா? அடடப்பா, எப்படி உனக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியுது? அவங்க சொல்லி கொடுத்தாங்க, நான் பாடுனேன். அவ்வளவுதான். ஈஸி இல்ல? ஆமா. கொஞ்சம் கூட பயமே இல்லல்ல? சரி, நீ என்கிட்ட என்ன சொன்னா? போ, நிறைய பேருக்கு நான் கூப்பிட்டு பேசணும், நிறைய கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னல. சோ இந்த ஆல்பம்ல இருந்து ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிட்டு பேசலாம்? ஒர்க் பண்ணதுல டைரக்டர் கூப்பிடுறோமா? டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் சேர்ந்து இந்த ஆல்பமோட டைரக்டர் கூப்பிடுவோம். லெட்ஸ் வெல்கம் அஸ்வமித்ரா அவர்கள் ஆன் ஸ்டேஜ். சூப்பர் சார். ஹலோ சார், வணக்கம். ஒரே நிமிஷம் சேர் போட்டாங்கன்னா நீங்க உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பேசுவோம். பையன் வந்து நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்கணும்னு சொல்லி என்கிட்ட கொடுத்திருக்காரு. அவர் சார்பா நான் கேட்க போறேன். ஓகே, ஆல்ரைட், ப்ளீஸ். நீங்க அந்த பக்கம். Thank you. Thanks for the stage. வந்திருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். வெல்கம் யூ ஆல். எப்படி சித்தார்த்தை வச்சு இந்த ஆல்பம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலாக சித்தார்த் வந்து வேற ஒரு சாங்காக அப்ரோச் பண்ணியிருந்தோம். அது ஒரு பெட் பேஸ்டு சாங். அது பெட்டு தொட மாட்டேன், எனக்கு வேண்டாம் அந்த சாங்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டேன். பயமா? ஓகே. அப்போ இன்னொரு சாங் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி உட்காந்துட்டு ஹம் பண்ணி பாடிட்டு இருந்தாங்க. ஓ, நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலாக ஆக்ட் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டுருந்தோம். ஓகே. அப்போ சரி பாடுறியா அப்படின்னு கேட்டேன். பாடித்தான். உடனே இமீடியட்டாக இது முன்னாடி ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். சோ இவருக்காக ஒரு தனி கான்செப்ட் ரெடி பண்ணி நீங்க பண்ணீங்க. yes, ஓகே. சோ இப்போ இவரை பாட வைக்கலனா யாரை பாட வச்சிருப்பீங்க? வேற யாராவது மைண்ட்ல இருந்திருப்பாங்க? இல்ல சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் கிரியேட் பண்ணதே வந்து சித்தார்த்துக்காக தான். அப்படியா? ஆமா, அது ஒரு கிட் பேஸ்டா இருக்கட்டும் அப்படின்னு. ஓகே. ஏன்னா அவர் வந்து 5 லாங்குவேஜஸ்ல பாடி இருக்காரு. அது சாதாரணமான விஷயம் இல்ல. பயங்கரம். எப்படிங்க அதை எப்படி ட்ரெயின் பண்ணீங்க? இல்ல, அவன் வந்து கற்பூரம் மாதிரி. இல்ல சித்தார்த், தெனாவட்ட உட்கார்ந்திருக்காப்ல பாருங்க சார். என்ன சொல்றோமோ அதை அப்படியே பாடிடுவோம். அப்படியா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க, இப்போ செய்யறாரான்னு பார்ப்போம். பாக்கலாம். ரெடியா? சரி, இது ரெக்கார்டிங் ஸ்டுடியோ மாதிரி. ஓகே, நான் லீட் மட்டும் கொடுக்குறேன். ஸ்கூல்ல ஆன்சர் நீங்க பண்ணுங்க. ஓகே. ஸ்கூல்ல சிரிச்சு ரசிச்சோமே, ஸ்கூல்ல படிச்சு கிழிச்சோமே, ஸ்கூல்ல அடிச்சு புடிச்சோமே, ஸ்கூல்ல லாஸ்ட் பெஞ்சை தேய்ச்சோமே. நெக்ஸ்ட் லைன். டீச்சருக்கு மட்டும்தானே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் நல்ல புள்ள, டிஸ்டன்ஸ் எங்க கிட்ட எப்பவுமே வந்ததில்ல. ஓகே, இந்த டீச்சருக்கு மட்டும்தான் இருக்குல்ல. இன்னும் நான் சொல்லி கொடுத்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே டீச்சருக்கு மட்டும்தானே அந்த மாதிரி எக்ஸ்பிரஷனோட பாருங்க. டீச்சருக்கு மட்டும்தானே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் நல்ல புள்ள, டிஸ்டன்ஸ் எங்க கிட்ட எப்பவுமே வந்ததில்ல. ஓகே, இது தமிழ். ஹிந்தி ஞாபகம் இருக்கா? அங்கிளுக்கு மறந்துச்சு. ஹிந்தியில ஸ்கூல் में हम हंसते हंसते खेले, स्कूल में हम तोड़े रे मजे में, स्कूल में हम पढ़ते रे मजे में. So it's like that. ஸ்ரீதர் மாஸ்டருக்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்ல கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. சூப்பர். என்னோட டீம் எல்லாருக்குமே இந்த டைம் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஓகே. என்னோட ஆடியோ கிரெடிட்ஸ் எல்லாமே நான் அப்புறமா நான் படிக்கிறேன். ஸ்டேஜில் எல்லாரும் யாரெல்லாம் எனக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தவங்க அந்த லிஸ்ட்லாம் படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. லாஸ்ட்டில் ஒரு டைம் கிடச்சிச்சுன்னா நான் வந்து கண்டிப்பா
கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஆல்பம் ஒன்னு பண்ணனும் அப்படினா நீங்க சித்தார்த் வச்சு எடுப்பீங்களா? டெஃபினட்டா அடுத்து ஒரு 3 சாங் பாடி ரெடியா இருக்கு. ஐயோ. ஆமா இல்ல சித்தார்த்? ஆமா அப்புறம் ஒரு சிலம்பம் சாங் பண்ண ஏய் டெஃபினெட்லி. கான்செப்ட் சொல்லிட்டீங்களே. சிலம்பமா? சிலம்பம். ஆஹா. அது ஆக்சுவலா சிலம்பம் வந்து நேஷனல் வின் பண்ணிட்டு வந்த உடனே ஓகே. அப்பவே ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி உடனே எடுத்து வச்சிட்டீங்களா? ரெடியா இருக்கு. அடுத்த லான்ச் அதானா? ஆமா. வேற என்னென்னலாம் வச்சிருக்கீங்க லிஸ்ட்ல? படம் வேற நடிக்கிறாராமே. ஆமா. கேள்விப்பட்டேன். சித்தார்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. கண்டிப்பா. அதுக்கு தான் வெயிட்டிங் எப்படி பண்ணிருக்காருன்னு பார்க்கிறதுக்கு. ஓகே சார். சோ மிஸ் மேல கிரஷ்னு வெச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஸ்கூல் படிக்கும்போது எந்த மிஸ் மேல? எனக்கு சயின்ஸ் மிஸ். சயின்ஸ் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சூப்பர் சார், ஐ லைக் யுவர் frankness. Thank you so much. நான் அடுத்த பேர் கூட நாங்க பேசணும்னு வெச்சிருக்கோம். Thank you for the time, thanks for the stage. எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட சீனியர்ஸ் உட்கார்ந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் நான் சிரம் தாழ்ந்த வணக்கம். Thank you. All right, இப்போ thank you. Okay, இப்போ வந்து உங்க இப்பதானே சொன்னாரு ஸ்ரீதர் மாஸ்டர். அம்மா ஸ்ரீதர் மாஸ்டர் இன்னைக்கு வராதனால அவங்களுடைய பொண்ணு அக்ஷதா வந்திருக்காங்க. அக்ஷதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாஸ்டர் இன்னைக்கு வரல, பிஸி. சோ அவர் இருந்தா நீங்க ரெண்டு பேரும் ஒரு ரைட் ஐ லெஃப்ட் ஐ மாதிரி இல்லையா? சூப்பர். நீங்களும் அவரோட நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ நம்ம சித்தார்த்தோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சாரி, டேடி வந்து ஒரு ஷூட் இருக்கிறதுனால அவரால் இங்கே வர முடியல. பட் கண்டிப்பாக இதெல்லாம் என்னோட ப்ரெசன்ஸ் இருந்து என்னெல்லாம் சொல்லணுமோன்னு சொல்லியிருக்காரு. நான் கண்டிப்பாக அதை பதிவு பண்ணுறேன். சித்தார்த் வந்து ஆக்சுவலி ரொம்ப வருஷமாக எங்களோட ஸ்டூடெண்ட். அப்படியா? ஓ சூப்பர். ஸோ நமக்கு தெரியும்ல ஒரு ஹீரோயிக் ஃபேஸ் இருக்கும். இவ்வளோ ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் நமக்கு தெரியும் இந்த ஃபேஸ் இருக்கும். கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் அவன். நீ ஊர்ட்டுமா, ஒரு நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. லைக் நம்ம சொல்றது அவனுக்கு வந்து செகண்ட் டைம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அதான் அவர் சொன்னார் கற்பூரம் மாதிரி எப்படி ஆமா, பாத்திப்பான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன சொல்றோமோ அந்த செகண்டே அவன் எடுத்துப்பான். அடுத்தது அவன் சொன்னா கூட லைட்டா நான் பண்ற மாஸ்டர் சாங் போடுங்க, நான் அதை ஹெவியா பாத்துக்கிறேன் அப்படின்னுவான். சோ எப்படி சொல்றதுன்னா ஒன் டைம் நம்ம விஜய் தளபதிக்கெல்லாம் சொல்லுவோம் பாத்தீங்களா, ஒன் டேக் ஹீரோ. ஒன் டைம் ஹீரோ அவர். அப்படியா? ஆமா. ஓஹோ. அப்ப டான்ஸ் ஆக்டிங் ஒரு பக்கம் இருக்கட்டும், டான்ஸுமே நல்லா டக்கு டக்குன்னு ஆடிடுவான். சூப்பரா ஆடிடுவான். அது எப்படின்னா டாடி வந்துட்டு கொரியோலாம் பண்ணும்போது உட்கார வச்சு ஒரு மூமெண்ட் பண்ணும்போது ஒன்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல வந்து ஃபேஸ் எப்படி வச்சுக்கோ, இந்த இடத்துல வந்து கேமராக்கு தான் வச்சுக்கணும் நீ அப்படின்னா கரெக்டா அந்த டேக்குன்னும் போது அந்த இடம் உனக்கு கேமரால தான் இருக்கும் ஃபேஸ். நம்ம குழந்தைங்க எல்லாம் பயப்படும் பாத்தீங்களா, அதெல்லாம் அவங்க கிட்ட கிடையாது. அப்படியே அந்த டேக் அப்போ நீ கேமரா பார்த்து இது பண்ணணும்டா, இவனை பார்த்து இது பண்ணணும்னா அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அவங்க கிட்ட. ஓ அப்படியா? எது திட்டுலாம் வாங்கலையா நீ அவங்க கிட்ட? இல்லே. அக்கா ஜாலியா இருந்தாங்களா? ஆமா மாஸ்டர் ரொம்ப ஜாலி. சூப்பர். ஓகே. சோ இவரை வந்து டான்ஸ் ஆட வைக்கலாம், ஆக்டிங் பண்ண வைக்கலாம், என்ன வேணா பண்ண வைக்கலாம். ஆமா சூப்பர். ஆல் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சிலம்ப சுத்துறான் எல்லாமே அவனுக்கு. இப்ப அடுத்த ஆல்பம் நீங்க தான் குறியோவா? எதுல? அடுத்த ஆல்பம் ஏதோ ரெடியா இருக்கு. கண்டிப்பா. சூப்பர். ஓகே, தேங்க் யூ. சோ இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். தேங்க் யூ சோ மச். ஸ்ரீதர் மாஸ்டர் இந்த இடத்துல மிஸ் பண்றேன். அவர் இருந்தா எந்த மிஸ் மேல கிரஷன் கேட்டு இப்படி ஒரு யங் கிட்ட பயங்கரமா என்கரேஜ் பண்ணி ஒரு சூப்பரான ஆல்பம் எடுத்து இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஃபங்க்ஷன் நடத்தீங்கன்னா கிரெடிட்ஸ் உங்க ரெண்டு பேருக்கு தான். செம்ம. ஃபர்ஸ்ட் வந்து சித்தார்த் வந்து எவ்வளவு சேட்டையான நாட்டியா எப்படி? சேட்டையே பண்ண மாட்டான் சார். இதெல்லாம் அநியாயம் சார். கொஞ்சம் சேட்டை, அதிக சமத்து. அப்படியா? அதிக சமத்தா? ஏன்னா ஒருத்தர் சொல்ல பேச்சு கேட்கிறாரு அப்படின்னும் போதே தெரியுது அவருடைய கான்சென்ட்ரேஷன் எந்த லெவல்ல இருக்கு. கண்டிப்பா இல்ல அவர் சொல்றதான் நாங்க கேக்குறோம். நீ தான் சொல்லி தருவியா அப்பா அம்மாக்கு? ஆமா. அப்ப அவங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேட்டை பண்ணுவாங்களா? ஆமா. நீ என்ன சொல்லுவ அப்போ? ஏதாச்சும் ஒன்று சொல்லுவேன். திட்டுவியா அவங்கள? இல்ல திட்ட மாட்டேன்ல. குட் பாய். ஓகே. சோ இவருக்குள்ள இந்த நடிப்பு இருக்கு, இவருக்கு இதெல்லாம் பண்ண வரும், நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க? அவர் ஒரு 1.5 வயசு இருக்கையில நடக்க ஆரம்பிக்கல, நடக்கல, டான்ஸ் தான் பண்ணாரு. ஆஹா, வயித்துலயே ஆட ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க யாரா டான்சரா? எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த பிறவில இல்ல, இனிமே வேணா இருக்கு. எப்படி அப்ப பையன் எப்படி ஆடுவாப்ல? அம்மா ஆடு
அம்மா ஆடுமா? ஆமா. ஆஹா, இன்னைக்கு இல்ல மேம் இப்பதான். இல்லங்க பையன் குழந்தை போய் சொல்லாதுங்க. அம்மா ஆடுவாங்க இல்லையா? சித்தார்த்துக்காக அம்மா கத்துக்கிட்டாங்க. ஓ சித்தார்த் கூட டிராவல் பண்றதுனால. சரி, அப்ப இன்னைக்கு அம்மாவும் பையனும் சேர்ந்து ஆடுறத பாக்குறோம். என்ன சார்? கண்டிப்பா அப்புறம் நம்ம கத்துக்கிறோம் சார். சித்தார்த் சொன்னா அவங்க அம்மா ஆடுவாங்க. அப்படியா? சூப்பரா பாட வச்சிருவோம் அம்மாவை. வச்சிருவோம். பையன் எல்லாத்துக்கும் ரெடி. ஓகே. சோ அவர் ஆக்டிங்லாம் வரும் அப்படின்றது உங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்கு இல்லையா? ஆமா. அண்ட் தைரியமா நான் ஒரு ஆல்பம் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அப்போ அவர் சூப்பரா பண்ணிட்டாரு. எல்லார் பேச்சும் கேட்டு மத்த குழந்தைங்க மாதிரி ரொம்ப நாட்டியா இல்லாம எல்லார் பேச்சும் கேட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. மத்த லாங்குவேஜ்ல அவர் இவ்வளவு குயிக்கா பிக்கப் பண்ணுவாரு. அது எப்படி சார் ட்ரெயின் பண்ணீங்களா தனியா? இல்ல, தமிழ் மட்டும் தான் அவருக்கு லேட் ஆச்சு. பாக்கி லாங்குவேஜ்லாம் ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு நாள்ல படிட்டார். அப்படியா? ஆமா. எப்படி சார் இப்படி ஒரு அதிசயமா இருக்கே. தமிழ் மட்டும் தான். மேஜிக்கடா? சூப்பர் டானி, சூப்பர். ஓகே. சோ ஈஸியா பண்ணிட்டீங்க. இப்ப ஆல்பம் வந்துருச்சு, சூப்பரா பார்த்தாச்சு. நீங்க பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்ல, நாங்க எப்படி நினைச்சோமோ அது வந்துருச்சு. ஹாப்பி. ஆமா. சூப்பர். இன்னும் லைன் அப்பா நிறைய ஆல்பம்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா. அவருக்கு பிளான் பண்ணி இன்னும் சிலம்பம் சுத்தினாரு, மியூசிக் வாசிக்கிறாரு. வேற என்னெல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க குழந்தைக்கு? நீ சொல்றியா? டான்ஸ், சிலம்பம், ட்ரம்ஸ், ஆர்ச்சரி. ஓகே. பாட்டு பாடுறது கத்துக்காமலே வந்துருச்சு அது? ஆமா. சூப்பர், செம்ம சார். ஆக்சுவலி இந்த வயசுல இருந்தே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணா இட்ஸ் வெரி குட். மத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும். மத்த பேரண்ட்ஸும் உங்க குழந்தைங்களை வந்து நல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல விட்டு இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும்னு. சூப்பர். பேரண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நல்ல கைத்தட்டல் கொடுத்துடணும். ஏன்னா இந்த யங் ஏஜ்ல இப்படி ஒரு டேலண்ட்டை உருவாக்கி இருக்காங்கன்னா சூப்பர். ஆனா மேம் உங்களை ஆடாம நான் விட மாட்டேன் மேம். நீங்க ஆடியோ ஆகணும் மேம். ஓகே, தேங்க்யூ சார். வேற ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? இல்ல, அவர் கேட்டா நான் பதில் சொல்லுவேன். நீங்க கேளுங்க சார். அப்பா அம்மா கிட்ட என்ன கேட்கணும்? ஏதோ கேட்கணும்னு நினைச்சீங்களே, மறந்துட்டியா? என்ன நல்ல யோசி. வந்து இப்ப நான் என்ன உனக்கு சொல்றது? அம்மா டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது பண்ண வைக்கலாமா அப்பா அம்மாவை? அப்பா பாட்டு பாடுவாங்க. ஆஹா, அப்பா பாட அம்மா ஆட. வாவ், வாட் a காம்பினேஷன் சார். ப்ளீஸ் இப்ப பாடுங்க சார் எங்களுக்காக. சார் ப்ளீஸ் சார். குழந்தை சொன்னா பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? எனக்கு பதிலா சித்தார்த்தே பாடுவார். சார் நாங்க அதை கேட்க தான் போறோம் சார். நீங்க இப்ப பாடணும் சார். நீங்க தான் பாடணும். இல்ல, நீங்களே பாடிடுங்கப்பா. நீங்களே பாடு. என்ன சார்? நமக்குள்ள போட்டி வேண்டாம். நீங்க தான் பாடு. அப்பா பாட வைக்கலாம் வேணாமாங்க? சொல்லுங்க தேவா சார். நீங்க தான் சார் சொல்லணும். ப்ளீஸ் ஒரு லைன். இல்ல மேடம், எனக்கு பாட்டெல்லாம் வராது. சாருக்கு வேர்த்திருச்சு அதுக்குள்ளேயும். என்ன சார், அப்ப பையனே பாட வச்சிருவோமா? சரி, ஓகே. தேங்க்யூ. நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் for the parents. சத்யா மேம் and கரிகாலன் சார், thank you so much. thank you. ஓகே சார், லான்ச் ஆக போகுது சார். கவுண்ட் டவுன்லோட நம்ம போயிடுவோம் சார். 1 2 3 சொல்றேன் சார். நீங்க அந்த பட்டனை பிரஸ் பண்ணா லான்ச் ஆயிடும். ரெடி? யாரு? ஒரு நிமிஷம். கரிகாலன் சார் ப்ளீஸ் வாங்க சார். அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம் அறிவை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். ஸோ குழந்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது நடிகர் திரு சிவாஜி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே குழந்தை பருவத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு அடைந்தவர்கள். அந்த வகையில் என்னுடைய மண்ணின் மைந்தன் அருமை பிள்ளை சித்தார்த்தோட நிகழ்வு இன்றைக்கி தமிழின் அடையாளமாக இருக்கக்கூடிய கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட எளிமையின் இலக்கணம் அருமை சோதர் ஐயா தேவா சார் உள்ளிட்ட எல்லோரும் இங்கே பார்க்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சி. புதுக்கோட்டை என்பது கலைக்கு மட்டுமல்ல, அரசியலுக்கு. இந்த இதன் அன்பு தம்பி சூர்யா வெற்றி கொண்டான்னு பார்க்குறேன். இன்னைக்கு நகைச்சுவை என்ன? இன்னைக்கு நகைச்சுவையுடைய பிதாமகன் அரசியல் உலகத்தில் வெற்றி கொண்டான். மிகப்பெரிய அப்பேற்பட்ட மனிதர்களையெல்லாம் அடையாளம் காட்டிய ஊர் தமிழ்நாட்டினுடைய 2 சூப்பர் ஸ்டார்ஸ். முதல் பிரிக்கப்படாத திருச்சி மாவட்ட பாகவதராக இருக்கட்டும், சின்னப்பா இருக்கட்டும், 2 சூப்பர் ஸ்டாரையும் தந்தது எங்களது பூமி என்று சொல்கிற பொழுது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். நான் தம்பியோட வீட்டுக்கு போகிற பொழுது அதையெல்லாம் தாண்டி இங்கே ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு என்பது ஒரு தாய் மாமன் தாயாகவும் இருந்து 2 பிள்ளைகளை வளர்க்கிறாப்புல பொழுது இந்த கரிகாலன் கற்பையா 2 அற்புதமான சகோதரர்கள் உணர்வை இந்த தாய் மாமன்
அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரத்தனம் சாருக்கு கொடுக்கக்கூடிய எங்கே போனாலும் மாமா. ஸோ அதெல்லாம் நான் நிறைய நிகழ்வுகள் சொல்வேன். நிறைய ஒவ்வொரு மனிதனை பார்க்கிற பொழுது ஒவ்வொருவரும் நடமாடு புத்தகம். அவர்கள் பொழுது நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படிதான். அந்த வகையில் கரிகாலன் வீட்டுக்கு போகிற பொழுது அந்த பிள்ளைய பார்த்தேன். மலைக்கல்லன் எம்ஜிஆர் மாதிரி ஒரு சின்ன பையன் மினியேச்சர். யாரும் அதுனா ஸ்டக் இது இப்படி ஆடுவான், இவரோட கலை உணர்வு இருக்கு, பாடுவான் ஆடுவான், எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக பார்த்த உடனே தம்பி மலைக்கல்லன் எம்ஜிஆர் மாதிரி இருக்கு பாருங்க. ஆமாண்ணே, கலையில் இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு கத்திருக்கான். அப்புறம் பார்த்தா மலைக்கல்லன் எம்ஜிஆரோட அம்மா பேர் சத்யா. சரி, இதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்ட். ஸோ கரிகாலன் 2 அடி பெண்ணல் எடுத்தாலும் கூட சித்தார்த்தனுடைய கரம் பிடித்த அவருடைய அற்புத தாய், எனது அன்பு தங்கை சத்யா, இந்த மகனை உச்சத்தில் உயர்த்தி காட்டாமல் ஓய மாட்டார்கள். அந்த வகையில் நல்ல அற்புதமான, அதனால தான் பாருங்க எனது மகன் சாண்டி மாஸ் கூட ஓடி வந்திருக்கான் பாருங்க. நல்ல இதயங்கள். எங்கள் மண்ணினுடைய மைந்தர் கருணாஸ் அவர்கள், எதிர்காலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எதிர்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர். ஐயா முன்னாள் இடைவேந்தர் சுப்பையா ஐயா வந்திருக்காங்க. எனது அருமை சோர் எளிமையின் இலக்கணம் இளவரசி ஐயா வந்திருக்காங்க. அன்பு தம்பி சங்கர் வந்திருக்கான். பெரிய நிகழ்ச்சியான விஷயம். ஆமாம், இங்கே வந்து பார்த்தா ஜாதி மதங்களுக்கெல்லாம் தாண்டி இந்து முன்னணியில இருந்த சாமி வந்து உட்காந்துருக்காரு. அடா, ஒரு கரிகாலனுடைய சேமிப்பை பாருங்கல்ல. ரொம்ப அற்புதமான நிகழ்வு. இந்த குழந்தையை கொண்டாடுவதற்காக நீங்கள்லாம் வந்திருப்பது என்பது தனிப்பட்ட முறையில் இந்த குழந்தையினுடைய பெரிய பாவாக நானே ஒரு பொறுப்பெடுத்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்வதை ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஒரு விஷயம், அடுத்த தலைமை இந்த நிகழ்வின் மூலமாக சரி கரிகாலன் இதன் மூலமா என்ன சொல்ல வர்றார் நாட்டுக்கு, அது ஒரு கேள்வி வரும்ல. ஒன்றும் இல்லை, குழந்தைகளை பெப்பது முக்கியம் இல்லை. நான் சமீபத்தில் ஒரு நிகழ்வுக்காக போயிருந்தேன் திருப்பூருடைய அடையாளம் பப்பீஸ் மிஸ்டர் சக்திவேல். அவர் என்னோடு ஒரு நேரத்தை ஒதுக்கி என் கூட டிராவல் பண்ண ஆசைப்பட்டாங்க. ஒரு 3 மணி நேரம் அவர் தனிமையோடு இருந்த பொழுது 15,000 பேருக்கு ஓனரு பப்பீஸ் மிஸ்டர் சக்திவேல். அவர் திருப்பூருடைய அடையாளம் அவர் தான். அவர் சொன்னார், இப்படி எனக்கு உரிமை கொடுத்த உடனே பேச்சு போயிட்டே இருந்த பொழுது, இவ்வளவு தொழிலாளர்கள் இவ்வளவு தொழில் வச்சிருக்கீங்க, ஏன் ஒரே ஒரு குழந்தையோட நிறுத்திட்டீங்கன்னு கேட்டேன். குழந்தை பெக்கிறது ரொம்ப ஈஸி, அதை வளர்க்கிறது பெரிய டாஸ்க். குழந்தை எதிர்காலத்தில் வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு சரியான பிள்ளையாக கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. குழந்தை. ஸோ அந்த வகையில் இந்த கரிகாலன் சத்யா இந்த தம்பதியரிடம் நான் பார்ப்பது, இவ்வளவு பரபரப்பாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி குழந்தையை வளர்ப்பாங்க நேரடி கட்டுப்பாட்டில் அந்த குழந்தை அப்படியே. ஸோ அந்த வகையில் சித்தார்த் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. சரீரம் சாரீரம் 2 இருக்கு. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லிக்கிட்டே இருக்கமே, என்ன அது எதை கொடுக்கும்? புத்தகத்தை பார்த்தோம், படிச்சோம், மனப்பாடம் பண்ணோம், தேர்வு எழுதும், வெற்றி பெற்றோம், அதல்ல. செல்ஃப் கான்பிடன்ட். இந்த சமுதாயம் எந்த நேரத்திலும் எது வேணாலும் செய்யும். அதிலிருந்து தன்னுடைய என்ன சொல்றது, உடம்புக்கு மட்டும் இம்யூனிட்டி பவர் பத்தாது, மனசுக்கு வேணும், தோல்வி தாங்க சக்தி வேணும். முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தோல்விகளை தாண்டி 96 வயசு வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சமுதாயத்தில் நிகழ்காலத்தில் நிறைய பேர் அடையாளமா இருக்காங்க. அந்த வகையில் சரீரம் என்பது உடம்பு, சாரீரம் என்பது குரல். எவன் ஒருவன் தனது உடம்பையும் தனது குரலையும் காதலிக்கிறானோ அவன் இந்த சமுதாயத்தால் கெடுக்கவே முடியாது அந்த பிள்ளைய. அந்த வகையில இவன் அற்புதமா பாடுறான். 5 மொழி, அது சாதாரண விஷயம் கிடையாது. அவனிடம் ஒரு ஞானம் இருக்கிறது. இந்த ஞானத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொடுப்பதற்கான வல்லமை இந்த குடும்பத்தில் இருந்திருக்கு. அவனை அடையாளப்படுத்தி அந்த குழந்தைய அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போனாங்க. தனிப்பட்ட முறையில் இந்த பிள்ளை அடுத்து அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சூழலை பொறுத்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுவான். வந்து வாழ்த்திய அத்தனை இதயங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. யார் கேட்டாங்க, ஏதாவது ஐடியாஸ் இருக்கான்னு சொல்லுங்க. அப்பா கண்ணை மூடிட்டு எங்க ஐயாவோட மருமகள் அதைத்தான் பிக்ஸ் பண்ணியிருக்கணும் சொல்றேன். நான் வந்தோடனே கீர்த்தி பிடிக்கப்பா, கொஞ்சி விளையாடும், இறைவன் மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணு. அந்த பெண்ணு தான் அந்த கலைனா என்ன தெரியும், நடனம்னா என்ன தெரியும். ஏன்னா பாக்கியராசாருடைய குடும்பத்தினுடைய நிம்மதிக்கே என் அன்பு மருமகள் தான், எங்க அண்ணனுடைய மருமகள் தான் காரணம். எனது அன்பு பிள்ளை இந்த மன அழுத்தம் என்று சொல்லுகிறார்கள். சாந்தனுவிடம் இருக்கக்கூடிய அத்தனை திறமைகளும் சகிப்புத்தன்மையோடு இருந்து தாயாகவும் மாறி அந்த பிள்ளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறாங்க. அந்த பிள்ளை தான் இன்னைக்கு சித்தார்த்தை வந்து தொகுத்து வழங்குறது என்பது ரொம்ப மகிழ்ச்சி.
ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வில் உங்களோடு ஒருவனாக நானும் கலந்து கொண்டுவதில் எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. அதாவது இதில் எனக்கு ஒரு சின்ன கிரெடிட் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து இந்த இடத்துக்கு வந்தவொடனே என்னுடைய பழைய கால வாழ்க்கை தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரங்கங்களில் இது முதன்மையான அரங்கம். இந்த அரங்கத்தில் ஒரு ஒரு பாடகனா, ஒரு மேடை பாடகனா இந்த சென்னையினுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது இதுக்குள்ள வந்து பாடுறதுங்கிறது மிகப்பெரிய கனவு. அவ்வளோ ஈஸியாக வர முடியாது. சபாக்காரங்களும் அவ்வளோ ஈஸியாக புக் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்குள்ள போராடி இதே அரங்கத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகளை நடத்திய பல பேரில் நானும் ஒருவன். அதே தருணத்தில் என் மனைவி கிரேஸ் வந்திருக்காங்க. இதே மேடையில் தான் பிப்ரவரி 14ஆம் தேதி இதே மேடையில் தான் ஒரு இசை நிகழ்ச்சியினுடைய இன்டர்வல் டயத்தில் தான் எங்களுடைய ரிசப்ஷனே இந்த மேடையில் தான் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்னுடைய இதே இப்போ தேவாண்ணன் வந்தார். தேவாண்ணன் என்னுடைய கச்சேரிக்கு தலைமையேற்று இங்கே ஒரு நிகழ்ச்சி நான் பண்ணேன். அதில் அவர் இப்போ அந்த கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. அவருடைய தம்பி சபேஷ், முரளி, சம்பத்து, சிவா எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஆக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அரங்கத்தில் ஒரு ஒரு 6 வயசு குழந்தை வந்து ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு திறமையோடு, அதுவும் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் பாடுறதுங்கிறத தாண்டி இந்த வயசில் இத்தனை மொழிகள் அவர் பாடினது எல்லாருக்கும் வியப்பூட்டுது. அதை தாண்டி அவருடைய நடனம், அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இதில் எதுவும் மிகைப்படுத்தி பேச வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ இல்லை. ஆனால் இதில் என்ன எனக்கு ஒரு கிரெடிட்னா, இந்த பையனை பார்த்து இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, இவனை ஏதோ ஒரு ரூபத்தில் இதுக்குள்ளே கொண்டுகிட்டு வரலான்னு அவங்க அப்பா ஆத்தாளுக்கு முன்னாடி யோசிச்சவனா. அதை அவங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் அவனை முதல்ல ஆட வச்சேன்னா அந்த பாட்டு வரல, வரும், லேட்டாக தான் வரும், கொஞ்சம் லேட்டாக ஆகும் அது. ஆனால் அது வரும். அந்த பாட்டு வரும்போது அதில் இவ்வளோ நேரமே ஆடி இருக்க மாட்டான். ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் தான் அதில் ஆடி இருப்பான். ஆனால் நிச்சயமாக அந்த பாட்டும் சரி, அந்த நடனமும் சரி, அது நிச்சயமாக பேசப்படும் நான் நம்புகிறேன். அதே தருணத்தில் இவனை ஆட வச்ச அந்த மாஸ்டரை அவருடைய தாய்க்கு அறிமுகப்படுத்தினது நான் தான். அதே மாதிரி அந்த மாஸ்டரை என்னுடைய ஆல்பத்தில் முதல்ல அவரை கோரியோகிராஃபராக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பாக்கியமும் கடவுள் எனக்கு தான் கொடுத்தான். ஆக இந்த இடம், இந்த ஆட்கள் எல்லாருமே மிக மிக ராசியானவர்கள், ஒரு இறைவனால் ஆசிரிக்கப்பட்டவர்களாகத்தான் நான் கருதுகிறேன். ஆகவே இந்த திறமையை மேலும் மேலும் வளர்த்து நிச்சயமாக இறைவனுடைய அருள்ல என் பிள்ளை வந்து நன்றி 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 இந்த மலர்களை போல அனைவருக்கும் பிடித்தவனாக இவன் உணரப்பட வேண்டும் அப்படிங்கிற எல்லாம் அல்ல என்னுடைய தெய்வம் தெய்வ திருமகன் பசும்பொன்னாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி. முதல்ல இந்த விழாவுடைய நாயகன் சித்தார்த்தினுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த சின்ன வயசுல வந்து இவ்வளவு பெரிய அரங்கம், இவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் மத்தியில், இவ்வளவு பெரியவர்கள் மத்தியில், இவ்வளவு கலைத்துறையை சார்ந்த அத்தனை ஜாம்பவான்கள் மத்தியில் ஒரு கைத்தட்டல் கிடைச்சி ஒரு மேடை கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். முதல்ல அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல், அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க. 5 லாங்குவேஜ். ஆனால் அவன் டான்ஸ் ஆடினா நான் பார்த்தேன். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அவன் டான்ஸ் எண்டில் ஒரு மேட்ரு சொன்ன, நீங்கள் இப்போ கவனிச்சிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு வந்து இந்த ஸ்ரீதர் மாஸ்டர் வல்லைங்கிறத எவ்வளவு நூதனமா ஒரு வார்த்தையை போட்டான் பார்த்தீங்களா? மாஸ்டர் கூப்பிடுங்க, மாஸ்டர் கூப்பிடுங்க. நாங்க கடைசியில் பார்த்தா நான் ஆடினாலே மாஸ்டர் ஆடின மாதிரி தான் அப்படின்னு முடிச்சு விட்டான் பாருங்க. அங்கே பார்த்து அவனுடைய எங்க குட்டி சித்தார்த்தங்க உள்ள போயிட்டானா? உள்ள விட்டுனா விட்டுங்க. சரி, மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய ஆல்பம் பண்ணணும். ஏன்னா எனக்கும் சின்ன வயசுல மிஸ் மேல நிறைய கிரஷஸ்லாம் இருந்திருக்கு. இப்போ வரையும் அந்த கிரஷ் இருக்கு, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஒரு மரியாதை நிமித்தமான கிரஷ் அப்படி சொல்ல வரேன். கீ டக்குன்னு சிரிச்சிடக்கூடாது. பிகாஸ் ஐ எம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால அந்த விதத்தில் சொன்னேன். உதயமா
பாரு, உன் வயசுல எல்லாம் நான் எத்தனை ஆல்பம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? என் போட்டோவெல்லாம் எடுத்து எடுத்து ஒட்டியிருக்கேன் நோட்ல. நிறைய ஆல்பம் பண்ணியிருக்கேன். புரிஞ்சா? புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. தேங்க்யூ. இந்த குழந்தை வந்து இன்னும் பெரிய பெரிய நிகழ்வுகள், இன்னும் எதிர்காலம் நிறைய இருக்கு. அதுக்கு பெற்றோர்கள் அவ்வளவு தூரம் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்பு குழந்தைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி சொல்லிட்டு போனா எப்படி இருக்கு? நாங்க உங்களை விடுவோம். ஏதாவது ஒரு வாய்ஸ் ப்ளீஸ் மேம். இல்ல, வாய்ஸ் கேட்குற மூடில் அவங்க இருக்காங்களான்னு தெரியலையே. சரி, ஒரே ஒரு வாய்ஸ் தான். வைரமுத்து சார் போயிட்டாரா? அப்பாட, அப்ப அவரை மாதிரியே பேசிடுவோம். வைரமுத்து சார் வந்து குழந்தையை வாழ்த்தி பேசியிருந்தா, இந்த விழாவின் நாயகன் பச்சை பாலகன் சித்தார்த். மிஸ் மேலே கிரஸ் இருந்தால் உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியும். உலகமே உன்னை திரும்பி பார்க்கும். பால் புளிக்கும், படுக்கை கசக்கும், பட்டினி கிடந்து பழகுவாய். தபால்காரன் தெய்வமாவான். உன் பிம்பம் பட்டே கண்ணாடி உடையும். இறந்து கொண்டே வாழவும் செய்வாய், வாழ்ந்து கொண்டே சாகவும் செய்வாய். கிறிஸ் மேலே மிஸ் மேலே கிரஸ் இருந்தால், மிஸ் மேலே கிரஸ் பின்னாடி திரிந்தால் காலியாகி விடும் உன் பர்சு. கடைசியில் நீ போக வேண்டிய இடம் ஒரு நர்ஸு. நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக ரொம்பலாம் நமக்கு பேச தெரியாது. ஆக்சுவலாக சித்தார்த் ஃபஸ்ட்டு ஹாப்பி பர்த்டே. இதுக்கு பிறந்தநாள் கேள்விப்பட்டேன். ஹாப்பி பர்த்டே. அண்டு சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த ஆல்பம் பார்க்குறப்போ வந்துட்டு சூப்பராக இருக்குன்னே பாடுறது யாருன்னு கேட்டு வேற ஒரு பையன் பாடினாங்க. இல்லை அவர் தான் பாடினாருனாங்க. சூப்பர், அவரே பாடிருக்காரு. இல்லை அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் அவர் தான் பாடியிருக்காரு. 5 லாங்குவேஜ் இது அவர் தான் பாடியிருக்காரு சொன்னாங்க. அது சான்ஸ் இல்லை. இது வரைக்கும் நான் வந்துட்டு நிறைய ஆல்பம்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த வயசில் வந்துட்டு எல்லா லாங்குவேஜிலும் இது வரைக்கும் நான் யாரையும் பார்த்ததில்ல. சித்தார்த் ஒன்றுலாம். சித்தார்த், காட் பிளஸ் யூ. இன்னும் நீங்கள் நிறைய ஆல்பம் பண்ணோம், இன்னும் நல்ல பெரிய பெரிய இடத்துக்கு வரணுன்ட்டு மனசார வாழ்த்துறேன். லவ் யூ. லவ் யூண்ணா. தெரியல, என் வயசு எடுத்து போடுறேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you, Sandy Master. அனைவருக்கும் வணக்கம். வர முடியாத சூழல்கள் இருந்தாலும் சில விழாக்களை வந்து தவிர்க்கவே கூடாது. காரணம், ஒரு குழந்தை அவனுடைய டேலண்ட். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். இவனோட தம்பி ஒருத்தன் இருக்கான். ஆமா, அவன் மேடையை 2 ஆக்கிடுவான். 2 பேருமே ஹைலி டேலண்டட் பர்சன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த பசங்களுடைய டேலண்ட். அப்போ சத்யா சொன்னாங்க, இந்த மாதிரி அண்ணன் தம்பி டான்ஸ் கத்துக்கிறான், அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு அது காமிச்சாங்க. அவன் அந்த வயசுல பயங்கர ஒரு ஆட்டிடியூட் இருந்தது. நல்லா வருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பவே இருந்தது. நிறைய வாழ்த்துனேன் நானுமே. பட் அது வெகு சீக்கிரம் இத்தனை லாங்குவேஜ்ல ஒரு ஆல்பமா கொண்டு வந்து இறக்குவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது இன்னும் ஃபாஸ்டான ஒரு விஷயம். ரொம்ப அழகா பண்ணியிருக்கான் அந்த பையன். ஆக்சுவலா இந்த பையனை நம்ம இப்போ ஆல்பம்ல டான்ஸ்ல பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் வெகு சீக்கிரமே அந்த பையனை நம்ம ஆக்டரா பார்ப்போம். அது இன்னும் நிறைய பேரை ஆச்சரியப்படுத்தும் நான் நம்புறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்ககிட்ட ஒரு பெரிய ஸ்டஃப் கொட்டி கிடக்கு. ஸோ நிறைய பேர் வந்து வாழ்த்திருக்கீங்க, விஐபிஸ் நிறைய பேர் வந்து வாழ்த்திருக்கீங்க. அந்த வாழ்த்து அத்தனையுமே வந்து அந்த பையனுக்கு முழுமையாக போய் சேரணும். அந்த பையனுடைய எதிர்காலம் பெரிய லெவலில் அமையணும். இந்த சூழ்நிலையில் அது ஆக்டர் டைரக்டருங்கிற முறையில் அந்த பையனை ரொம்ப டெப்த்தாக கவனித்த வரையில் இந்த நேரத்தில் ஒரு அருமையான வாழ்த்து ஒன்று சொல்லிக்கிறேன்.
அந்த பையனுடைய எதிர்காலத்துல தமிழ் சினிமாவுடைய மறக்க முடியாத கதாநாயகனாக இருப்பான் அப்படிங்கிற வாழ்த்துக்களுடன் இந்த உரையை நிறைவேற்றுகிறேன். நன்றி, வணக்கம். கலையுலகத்தை கட்டியாள ஒரு விதை நெல்லை போல புறப்பட்டிருக்கும் தம்பி சித்தார்த் பண்ணிருக்கு முதலில் நல்வாழ்த்துக்கள். சித்தார்த், உங்க வீடியோவை, உங்களுடைய ஆல்பத்தை நடிகர் சசிகுமார் சார் பார்த்தாரு. அவர் சார்பாக தான் நான் இங்கே வந்திருக்கேன். அவர் சொன்ன வார்த்தை, இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே இந்த பையன்கிட்ட தேதி வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா அதுக்கப்புறம் பிஸி ஆயிடுவார் பையன் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஆல்பம் அவ்வளோ பிடிச்சிருச்சு. அதே மாதிரி நடிகர் சூரியன்ட்ட இந்த ஆல்பத்தை காமிச்சோம். அவர் சொன்னது, ஒரு 6 மாசத்துக்கு முன்னால் இந்த பையன் நான் பார்த்துருந்தா இப்போ நான் பண்ற படத்திலேயே நான் மிக முக்கிய பாத்திரத்தை கொடுத்துருப்பேன் தம்பிக்கு அப்படின்னாரு. அப்பேற்பட்ட ஒரு எனர்ஜி தம்பிக்கிட்ட. தம்பி சிவகார்த்திகேயன் தொடங்கி இயக்குனர் வினோத் வரைக்குமான பல பேர் தம்பியோட ஆல்பத்தை பார்த்துட்டு கேட்ட கேள்வி, யார் இந்த பையன்? அவ்வளவு எனர்ஜியா, அவ்வளவு ஆர்வமா, அவ்வளவு திறமையா பாடினது மட்டும் இல்லாம ஆடினதும் பாடினதுமா அவருடைய அந்த மொத்த அசைவுகளும் அப்படியே கண்ணுக்குள்ள நிக்குது. இயல்பா அந்த நிகழ்வுக்கு மகேந்திரன் சார் கூப்பிட்டப்போ அவர் சொல்லினால தவிர்க்க முடியாது. ஆனாலும் வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா அந்த நிகழ்வுக்கு கண்டிப்பா கருணா சார் வருவார்னு எனக்கு தெரியும். ஏன்னா கரிகாலன் சார் இருக்காருன்னா இங்க கருணா சார் இருக்காருன்னு தெரியும். அவருக்கும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. அதனால ஒருவேளை அவர் திட்ட கூட கூடும் சொல்லிட்டு நான் வர தயங்கினேன். ஆனா தம்பியோட ஆல்பத்தை பார்த்தப்போ கருணா சார் திட்டினா என்ன வெட்டினா என்ன போயிரும் அவசியம். அவ்வளவு சிறப்பா ஒரு நடனத்தை பார்த்த உடனே நம்ம மனசுல அப்படியே நம்ம வீட்டு புள்ள மாதிரி ஒட்டிக்கிற தன்மை இருக்கு தம்பிக்கிட்ட. நம்மெல்லாம் இருமொழிக்கும் மும்மொழிக்குமே திணறிக்கிட்டு இருக்கிறப்போ 5 மொழிகள்ல அசத்தலா பாடி ஆடி நம்மளுடைய உள்ளத்தை அவ்வளவு ஈர்ப்பா கவர்ந்திருக்கிற தம்பி புதுக்கோட்டை மண்ணில இருந்து கண்டிப்பா பாலிவுட் வரைக்கும் பயணிப்பாருன்றத மிக உறுதியா அறுதியிட்டு சொல்ல முடியும். நம்ம எல்லோரும் தம்பியை ஆசீர்வதிச்சு அவருடைய அடுத்த கட்ட உச்சத்துக்கும் உயரத்துக்கும் பிரார்த்திப்போம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேர்ந்த நடிகருக்கான அந்த எக்ஸ்பிரஷன், ஒரு சிறந்த டான்சருக்கான அந்த உடல் நளினம், ஒரு தேர்ந்த பாடகருக்கான ஒரு குரல் வளம், இது ஒரு 3ஐயும் ஒரு குழந்தை பண்றதுங்கிறது, அதுவும் 5 மொழியில பாடுறதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணிருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பத்துல ஷூட்டிங்ல கூட நடிச்சிடலாம். ஆனா அதையே ஸ்டேஜ்ல பிளே பண்றதுங்கிறது, அதுவும் ஒரு தவறு இல்லாம, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். நல்ல டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சில பேர் கஷ்டப்பட்டு ஆடுறது தெரியும். ஆனா அந்த விஜய் சார் மாதிரி ஆட்களுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடினாலும் அந்த பேஸ்ல அந்த கஷ்டமே தெரியாது. அப்படி நல்லா ஆடும்போது அந்த முகத்தை சந்தோஷமா வச்சுட்டு ஆடுறதுங்கிறதா ஒரு சிறந்த டான்ஸருக்கான அறிகுறிம்பாங்க. அந்த வகையில அவ்வளவு அழகா ஆடினாலும் அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு தம்பி சித்தார்த்தோட மூஞ்சில ஒரு அவ்வளவு அழகா தெரிஞ்சது. தமிழ் சினிமா சார்பாக மரியாதைக்குரிய திரு அண்ணன் கரிகாலன் சத்யா அவருடைய தம்பதிகளுடைய மகன் சித்தார்த்தை தமிழ் சினிமா சார்பாக என்னுடைய வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கலை உலகில், தமிழ் கலை உலகில் உச்சம் தொட எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.